சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பி. ஸோ இந்த இரண்டு தேர்வுக்கும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நியூ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஸோ அந்த நியூ பேஜில் இணையக்கூடிய ஆசிரியருக்கான பயிற்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 டாபிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிச்சாச்சு. ஸோ இந்த 12 டாபிக் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் யூனிட் 1 கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இன்னையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 30%, 30% தான் உங்களுக்கு மாறுபட்டு இருக்கும், அதுவும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில். ஸோ மற்ற எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் செகண்ட் யூனிட்டாக இருக்கிறது, யூஜிடிஆர்பியில் ஃபர்ஸ்ட் யூனிட். அப்போ யூனிட் மாறலாமே தவிர கண்டென்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பேஸ் பண்ணி தான் நம்ம நினைச்சிரோம் பயிற்சியை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒன்லைனராக அதை மாற்றி உங்களுக்கு இந்த ப்ராசஸை நம்ம நினைச்சிரோம் உருவாக்கி கொடுக்குறோம். அப்போ 12 டாபிக் உங்களுக்கு முடிச்சாச்சு. ஸோ இப்போ 13வது டாபிக். இந்த 13வது டாபிக் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம். ஸோ பகுதி 1. இந்த பகுதி 1ங்கிறது கிபி 971 இருந்து கிபி 1320 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை குறிக்கக்கூடியது. அரேபியர்களின் வருகைன்னு சொல்லுவோம். ஸோ மேக்சிமம் அப்போ இந்த டெல்லி சுல்தானியம் பகுதி 1ல் அதனுடைய காலத்தை எடுத்துக்கோங்க. 971 இருந்து 1320 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதே இது டெல்லி சுல்தானியம் பகுதி 2ன்னு இருக்கு. இப்போ டெல்லி சுல்தானியம் பகுதி 1 இன்றைய பயிற்சியாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 275க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 12 பகுதிக்கு உங்களுக்கு பயிற்சி அதில் இருக்கும். ஸோ இந்த 13லேருந்து இன்னைக்கு கண்டினியூட்டியாக உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 275 வினாக்களில் முதல் 100 வினாக்களை இன்று நாம் என்ன செய்ய போகிறோம், காண இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஜி யூஜி கண்டென்ட்டுடைய ஆத்தருடைய புக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ஸோ நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஜூன் 9 இருந்து நியூ பேஜ் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். சுபிக்குழுவினுடைய பயிற்சியை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டெல்லி சுல்தானியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 971 கிபியிலிருந்து கிபி 1320 வரை இருக்கக்கூடிய காலத்தின் செய்திகள், அதனுடைய தொகுப்பாக இதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸோ முதல் வினா பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் இந்துக்களை விட சிறந்து விளங்கியமையால் வட இந்தியாவை சிறிது கால அளவில் வென்று பெரிய கால அளவில் ஆள முடிந்தது. முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்களை விட சிறந்து விளங்கியதுனால வட இந்தியாவை சிறிய கால அளவில் வென்று பெரிய கால அளவில் ஆள முடிந்தது என்று கூறியவர் ந. சுப்பிரமணியன். சரிங்களா? ந. சுப்பிரமணியன். ஸோ அடுத்த வினா பாருங்க. யார் தோற்றுவித்த இஸ்லாம்? சரிங்களா? யார் தோற்றுவித்த இஸ்லாம் உலக வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது? துவக்கத்தில் அரேபியா முழுவதையும் ஆட்கொண்ட இந்த இஸ்லாம் பின்னர் கலிஃபுகளின் ஆட்சி காலத்தில் பிற நாடுகளில் விரைந்து பரவிற்று. அப்ப யார் இந்த இஸ்லாத்தை தோற்றுவித்ததுன்னா முகமது நபி. கிபி 570 கிபி 631 இவருடைய காலம். எகிப்து, சிரியா, மெசபடோமியா, பாரசீகம், ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இஸ்லாமின் தாக்கத்துக்கு உள்ளாயின. இஸ்லாமின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாத நாடு இந்தியாவும் ஒன்று. பாக்தாத்தை ஆட்சி செய்த காலிஃபா. பாக்தாத்தை ஆட்சி செய்த காலிஃபா எந்த காலத்தில் அரேபியரால்
சிந்து கைப்பற்றப்பட்டது. ஹாரூன் அல் ரஷீதின் காலிஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஹாரூன் அல் ரஷீதின் கிபி 712 காலம். கிபி எந்த ஆண்டு, சரி, எந்த நூற்றாண்டு வரை முஸ்லிம்கள் வடமேற்கு வழியாக பலமுறை படையெடுத்து வந்தனர்? இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாயினும் பல இனங்களை சேர்ந்தவர்களாக இருந்தனர். அப்ப கிபி எந்த நூற்றாண்டு வரை முஸ்லிம்கள் வடமேற்கு வழியாக பலமுறை படையெடுத்து வந்தனர்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை. முஸ்லிம் படையெடுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரேபிய, துருக்கிய, ஆப்கானிய, மங்கோலிய இனங்களை சார்ந்தவர்கள் இந்த முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் வந்து அரேபியர்களாக இருக்காங்க, துருக்கியர்களாக இருக்காங்க, ஆப்கானியர்களாக இருக்கிறாங்க, மங்கோலிய இனங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சிந்துவை கைப்பற்றிய முகமது பின் காசிம், சிந்துவை கைப்பற்றிய முகமது பின் காசிம் அரேபியர். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சிந்துவை கைப்பற்றிய முகமது பின் காசிம் என்பவர் யாருன்னு கேட்டா அரேபியர். முகமது கஜினி, முகமது கோரி அடிமை வம்சத்து அரசர்கள், துக்ளக்கள் ஆகியோர் துருக்கியர்கள், கில்ஜிகள், லோடிகள், சூர்சன், ஆப்கானியர். சரியா? ஆப்கானியர், முகமதியர், மங்கோலியர் படையெடுப்பாளர்கள் பல்வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமை தங்களது சமயமாக இவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். கிபி எந்த நூற்றாண்டின் இறுதியில் பாக்தாத் காலிஃபாக்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது? அவர்களின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்ட துருக்கியர் சுதந்திர அரசுகளை ஏற்படுத்தி கொண்டனர்னா கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில். அரேபியர் சிந்துவை கைப்பற்றிய பின் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பின் துருக்கியர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். இந்த படையெடுப்பிற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா முகமது கஜினி. அப்ப இந்த முகமது கஜினி எந்த வம்சத்தை சார்ந்தவர்னா யாமினி வம்சத்தை சார்ந்தவர். முகமது கஜினி கிபி 971ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானின் எந்த நகரில் பிறந்தார்னா காஸ்னா நகரில். முகமது கஜினி இவரது தந்தை சபக்டிஜின், இவர் அடிமை இராணுவ வீரர். இவருடைய தாய் பர்ஷிய செல்வந்தரின் மகளாக விளங்கியவர். இந்த சபக்டிஜின் உழைப்பால் உயர்ந்து கஜினி என்ற பகுதியினுடைய மன்னரானார். எப்ப? கிபி 977ஆம் ஆண்டு. தந்தை சபக்டிஜின் இறப்புக்கு முன் தன்னுடன் பணியாற்றிய மூத்த மகன் முகமதுவுக்கு பதிலாக இளைய மகன் இஸ்மாயில் என்பவரிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். ஏமாற்றப்பட்ட முகமது தம்பியை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு என்ன செய்றாரு? 998 கிபி 998 அரசு பதவியை கைப்பற்றினார். அப்போது ஆப்கானிஸ்தானும் கிழக்கு பர்ஷியாவும் இவரது ஆள்கைக்கு உட்பட்டிருந்தன. ஓராண்டிற்குள் இவர் நினைச்சாரு சீஸ்தானே என்ற பகுதியை கைப்பற்றி தன்னுடைய அரசை நினைச்சாரு விரைவுபடுத்துகிறார். தன்னுடைய அரசை விரிவுபடுத்துறார். சரிங்களா? காலிஃபா இவரது ஆட்சியை அங்கீகரித்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க? டேஸ் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். காலிஃபா இவருடைய ஆட்சியை அங்கீகரித்து இவருக்கு டேஸ் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். இதிலிருந்து முகமது கஜினியும் அவரது வாரிசுகளும் யாமினிகள் என்றும் இவர்களது வம்சம் யாமினி வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறதுனா காலிஃபா இவருடைய ஆட்சியை அங்கீகரித்து யாமின் உத்தோலா என்ற பட்டத்தை நினைச்சாரு வழங்கி சிறப்பிக்கிறார். கஜினியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த முகமது கிபி 1000 கிபி 1027 வரை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள்ல 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார்.
முகமது இந்திய எல்லை பகுதியில் ஊடுருவி சில பகுதிகளை 1000ல் கைப்பற்றுகிறார். இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தை ஆட்சி செய்த ஜெயபாலரை வென்று, இந்தியாவினுடைய வடமேற்கு எல்லைப்புறமாக இருக்கக்கூடிய ஜெயபாலரை வென்று இந்தியாவிற்குள் நுழைந்தார். ஒட்டகம் கூடாரத்திற்குள் நுழைந்தது. யாரை வென்று? ஜெயபாலரை. வடமேற்கு எல்லைப்புறத்தை ஆட்சி செய்த ஜெயபாலரை வெற்றி கொண்டு. டேஸ் என்ற இடம் சூறையாடப்பட்டது கிபி 1004. திரும்பவும் போது முகமதுவை எதிர்த்த முல்தான் முஸ்லிம் மன்னர் தோற்கடிக்கப்பட்டார். ஊஜி என்ற இடம் சூறையாடப்பட்டது. முகமதோடு ஒத்துழைக்க மறுத்த டேஸ் மன்னர் ஆனந்த பாலர் தனது ராஜ்யத்தின் வழியாக முகமதுவின் படை முல்தானுக்கு செல்வதை அனுமதிக்காமையால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆண்டு 1005. சாஜி ஆனந்த பாலரின் மகன், சரிங்களா, ஆனந்த பாலரின் மகன் சுகபாலர் இஸ்லாமை ஏற்க மறுத்தார். எனவே முகமது மீண்டும் படையெடுத்து வந்து அவரை கைது செய்தார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டு முகமதுவின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். அப்ப ஆனந்த பாலரின் மகன் யார்னா சுகபாலர். இந்த சுகபாலர் தான் இஸ்லாமை ஏற்க மறுத்ததுனால முகமது மீண்டும் படையெடுத்து வந்து அவரை கைது செய்தார். டேஸ் குறிவைத்து வந்த முகமது கஜினி கர்நாலா நகரை தாக்கி ஏராளமான பொருட்களை கவர்ந்து சென்றார். டெல்லியை குறிவைத்து முகமது கஜினி படையெடுப்பை நடத்தினார். அடுத்த பகுதி பாருங்க, விநாயகன் 25. முகமது முல்தான் சென்று நினைச்சார். கிபி 1011. முகமது முல்தான் சென்ற ஆண்டு 1011. அங்கு அவர் நினைச்சாரு பலப்படுத்தி கொண்டார். அந்த படையெடுப்பின் போது திரிலோக சனபால ஷாகி தோற்கடிக்கப்பட்டார். முகமது மீண்டும் படையெடுத்து, சரிங்களா, தானேஸ்வரத்தை கொள்ளையடித்து சென்றார். அங்கிருந்த கோயிலில் மும் விக்கிரகத்தை தவிர பிற சிலைகள் அனைத்தையும் கஜினிக்கு கொண்டு செல்லப்பட்டது. எந்த பகுதியை கொள்ளையடித்து? தானேஸ்வரத்தை. ஆண்டு 1014. கிபி டேசாம் ஆண்டு கஜினி முகமது மேற்கொண்ட காஷ்மீர் படையெடுப்பு தோல்வியில் முடிந்தது. காஷ்மீர் படையெடுப்பு கஜினி முகமது நடத்திய ஆண்டு என்னன்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாம கிபி எந்த நூற்றாண்டுல கஜினி மேற்கொண்ட காஷ்மீர் படையெடுப்பு தோல்வியில் முடிந்தது? கிபி 1015 ஆண்டு. தோல்வியை தழுவிய அவர் சோகத்துடன் எங்க போறாரு? தன்னுடைய தாய்நாடு திரும்பினார். காஷ்மீரின் தோல்விக்கு டேஸ் கழித்து மதுரா மீது படையெடுத்து ஏராளமான பொருட்களை கைப்பற்றினார். காஷ்மீர் மீது படையெடுத்து தோல்வி கண்டு தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பிய முகமது கஜினி, சரியா, 3 ஆண்டுகள் கழித்து மதுரா மீது படையெடுத்து ஏராளமான பொருட்களை கைப்பற்றினார். கன்னோசியில் ராஜ்யபாலா பிரதிகாரரை தோற்கடித்து பணிய வைத்தார். நகரம் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு கஜினியில் ஒரு மாபெரும் மசூதியையும் கல்லூரியையும் யாரு? முகமது கஜினி கட்டினார். அப்ப அந்த மசூதி கிபி 1015 கல்லூரி 1017 கட்டி முடிக்கப்பட்டது. கிபி 1021 முகமது மீண்டும் குவாலியரை முற்றுகையிட்டார். முகமது குவாலியரை முற்றுகையிட்ட ஆண்டு கிபி 1021. ராஜ்யபால பிரதிகாரரை தோற்கடித்து கொன்ற குவாலிய மன்னர் டேஸ் முகமதுவின் படையை கண்டு அஞ்சி பின்வாங்கி சென்று விட்டார். அப்ப குவாலிய மன்னர் யாரு? வித்யாதர சண்டேலா. இந்த வித்யாதர சண்டேலா என்பதுதான் ராஜ்யபாலா பிரதிகாரரை தோற்கடித்த குவாலிய மன்னர். சரியா? அடுத்து பாருங்க, மீண்டும் காஷ்மீரத்தில், சரியா, மீண்டும் காஷ்மீரத்தில் தோல்வி கண்ட முகமது இந்தியா மீது படையெடுத்து யாருக்கு சொந்தமான பஞ்சாப் பகுதிகளை கைப்பற்றி கொண்டார்?
ஸோ மீண்டும் அவர் நினைச்சாரு காஷ்மீரத்தில் தோல்வி கண்டு இந்தியாவின் மீது படையெடுத்து நினைச்சாரு. ஸோ யாருக்கு சொந்தமான பஞ்சாப் பகுதிகளை கைப்பற்றி கொண்டார்? சாகித்களுக்கு சொந்தமான பஞ்சாப் பகுதிகளை. சரியா, சாகித்களுக்கு சொந்தமான பஞ்சாப் பகுதிகளை. ஸோ அடுத்து பாருங்க, கிபி டேஸில் முகமது குவாலியரையும் கலிஞ்சாரையும் கைப்பற்றுவதற்காக மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்ததுனா 1022. கிபி 1022 முகமது குவாலியரையும் கலிஞ்சாரையும் கைப்பற்றுவதற்காக மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. ஸோ மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1025 கஜினி முகமது தன்னையும் தன் படையையும் நன்கு தயாரித்து கொண்டு திட்டமிட்டு குஜராத் கத்தியவார் பகுதியில் உள்ள சோமநாதபுரம் சிவாலயத்தை தாக்கினார். சரியா, எப்ப 3 ஆண்டுகள் கழித்து கிபி 1025 3 ஆண்டுகள் கழித்து கஜினி முகமது தன்னையும் தன் படையையும் நன்கு தயாரித்து கொண்டு திட்டமிட்டு குஜராத் கத்தியவார் பகுதியில் உள்ள சோமநாதபுரம் சிவாலயத்தை தாக்கினார். இந்த திட்டமிட்ட தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத யார் தலைநகரில் இருந்து மறைவாகிவிட்டார். ஸோ கஜினி முகமது என்ன செய்றாரு? குஜராத்தினுடைய கத்தியவார் பகுதியில் உள்ள சோமநாதபுரத்தில் உள்ள சிவாலயத்தை தாக்குகிறார். ஸோ இந்த திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத மன்னர் என்ன செய்றார்? தலைநகரத்திலிருந்து தலைமறைவாகிவிட்டார். சோமநாதபுர கோட்டை கஜினி முகமதுவால் கைப்பற்றப்பட்டது. ஸோ அப்ப என்ன செய்றாரு? இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து சென்ற தலைநகரிலிருந்து தலைமறைவாகிவிட்ட மன்னர் யாருன்னா முதலாம் பீமதேவ சோழங்கி. முதலாம் பீமதேவ சோழங்கி. அடுத்து பாருங்க, இந்த சோமநாதபுரத்தை 1025 தாக்குதல் நடத்துறாரு. ஸோ இந்த சோமநாதபுரத்திலிருந்து கஜினி எப்ப திரும்புறாரு? 1025. முகமதுவின் சாதனை முஸ்லிம் உலகெங்கும் பரவியது. கலீஃபா அவருக்கு பல பட்டங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். கஜினி முகமதுவின் கடைசி படையெடுப்பு எது? ஜாட் மக்களுக்கு எதிரானது. ஆண்டு கிபி 1027. இந்த ஜாட் மக்களுக்கு எதிராக கஜினி முகமது படையெடுப்பதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் முகமது சோமநாதபுர வெற்றிக்கு பிறகு சிந்து வழியாக முல்தான் திரும்பிய போது இந்த ஜாட் மக்கள் அவரை கடுமையாக எதிர்த்தனர். எனவே முகமது படையுடன் வந்த ஜாட் மக்களை தண்டித்தார். முகமது கடைசி வரை கஜினியிலே மன்னராக இருந்தார். கஜினியை தலைமை இடமாக கொண்டு இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுப்பை நடத்தினார்னா 17 முறை. கடைசி இந்திய படையெடுப்பின் போது டேஸ் கடுமையான மலேரியா நோயால் பிடிக்கப்பட்டார். எலும்புருகி நோயும் வயிற்றுப்போக்கும் அவரது உடல் நலனை பெரிதும் பாதித்தன. எனினும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு அன்றாட ஆளுகையை நிர்வகித்தார். கடைசி இந்திய படையெடுப்பின் போது கிபி 1027. சரிங்களா, கிபி 1027. ஸோ அடுத்த வினா பாருங்க, வினாயன் 40. சரிங்களா, வினாயன் 40. கஜினி முகமது கிபி 1030 ஆண்டு. ஸோ நல்லா கவனிங்க, கஜினி முகமது கிபி 1030 ஆண்டு 59வது வயதுல உயிர் நீத்தார். அவர் இறக்கும்போது அவரது பேரரசு எப்படி இருந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானம், பர்ஷியாவின் பெரும் பகுதி, பஞ்சாப், கங்கை சமவெளி, அலகாபாத், ராஜபுதனம், கத்தியவார் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. அவருடைய பேரரசின் பரப்பளவு 2000 கல் நீளமும் 1400 கல் அகலமும் உடையது. கஜினி முகமது படையெடுப்பாளர் மட்டுமன்று, அவர் புலவரை பாராட்டிய பாதுகாத்த புரவலர். முகமதுவின் சமகால சான்றோர் யாருன்னா அல்பர்னி. கிபி 973 முதல் 1048 வரை சமகாலத்து சான்றோர் அல்பர்னி.
பாராசீகத்தில் பிறந்த முகமது கஜினி, சரிங்களா, அதில் பிறந்து வளர்ந்து இவருடைய வரலாறானது கால வரையறையியல், புவியியல், இயற்பியல், வானவியல், கனிமவியல், வேதியியல், கணிதம், மருத்துவம், உளவியல், இயற்கை, அறிவியல், தத்துவம், ஒப்பீட்டு சமவியல், மொழியியல், இலக்கியம் ஆகியவற்றின் நிபுணராக, பன்மொழி புலவராக விளங்கியவர். கஜினி முகமதுவுடன் இந்தியாவிற்கு வந்த அல்பர்னே எங்கு தங்கி சமஸ்கிருதத்தை முறையாக பயிர்ந்தார். உபநிதங்களையும் பகவத்கீதையையும் படித்து பாராட்டினார். கஜினி முகமதுவுடன் வந்த அல்பர்னே, கஜினி முகமதுவுடன் இந்தியாவிற்கு வந்த அல்பர்னே எங்கு தங்கி சமஸ்கிருதத்தை முறையாக பயிர்ந்தார். அது மட்டும் இல்லாம உபநிதங்களையும் பகவத்கீதையையும் படித்து பாராட்டினார்னா பஞ்சாபில் தங்கி பயின்றார். அல்பர்னி யாருன்னா சோழர்களின் நீர்ப்பாசன திட்டங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த அல்பர்னி என்பவர் யாருடைய நீர்ப்பாசன திட்டங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார்னா சோழர்களுடையது. அது மட்டும் இல்லாம இந்த அல்பர்னி எழுதிய நூல் பண்டைய காலத்தினுடைய இந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டை பற்றியது. அல்பர்னி எழுதிய நூல் பண்டைய காலத்து இந்தியாவினுடைய வரலாறு மற்றும் பண்பாட்டை பற்றியது. அப்ப அந்த அல்பர்னி எழுதிய நூல் எதுனா கிதாப் உல் ஹிந்து. கிதாப் உல் ஹிந்து என்பது அல்பர்னி எழுதிய நூல். இந்த நூல் பண்டைய இந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டை அறிய உதவுகிறது. ஸோ அல்பர்னி இந்துக்கள் பற்றி மதிப்பீடு செய்து என்ன செய்றாரு, 3 முக்கிய கருத்துக்களை வெளியிடுகிறார். அல்பர்னி இந்துக்களை பற்றி மதிப்பீடு செய்து 3 கருத்துக்களை வலியுறுத்துகிறார். 1, வரலாற்று கண்ணோட்டம் இல்லை. 2, வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசைப்படி பதிவு செய்ய வேண்டும் என்ற அக்கறையின்மை. 3, தாங்கள்தான் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு பிறரது அறிவை இகழ்பவர்கள் என்று 3 வித இந்துக்களை பற்றி குறிப்பிடுகிறார். யாரு? அல்பர்னி. அல்பர்னி கணித மேதை. இவரது கணித கண்ணோட்டம் வியப்புக்குரியது. இவர் இந்திய வானவியல் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய ஆரியப்பட்டா, வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோரின் கணித மற்றும் வானவியல் பங்களிப்புகளை பாராட்டியவர். சரியா? ஸோ மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அல்பர்னி என்பவர் யாருன்னா கணித மேதை. இவர் கணித கண்ணோட்டம் வியப்புக்குரியது. இவர் இந்திய வானவியல் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோரினுடைய கணிதம் மற்றும் வானவியல் பங்களிப்புகளை பாராட்டினார். அல்பர்னி என்ன செய்றாரு, பிரம்மகுப்தரினுடைய நூலை, அல்பர்னி பிரம்மகுப்தரின் நூலை அராபிய மொழியில் மீண்டும் விரிவாக மொழிபெயர்த்தார். இந்தியர்களுடைய கணித மற்றும் வானவியல் அறிவாக்கத்தை அரேபியர் மூலமாக உலகறிய செய்தவர் யாருன்னா அல்பர்னி. முகமது கஜினி இவர் அல்பர்னியை ஆதரித்ததை போன்றே ஷானமா காப்பியம் படைத்த பெர்தௌசி என்ற புகழ்பெற்ற பாராசீக புலவருக்கு புரவலராக முகமது கஜினி இருந்தார். முகமதுவின் அரசவையை அலங்கரித்த மாமேதைகளில் இந்த பிர்தௌசியும் ஒருவர். இதே போன்று உல்சூரி என்னும் பெரும் புலவரும் அரசவை புலவராக இருந்தார். இவர்கள் அன்றி உத்பி என்ற வரலாற்றாளரும், பைஹாக்கி என்ற கீழை நாட்டு புலவரும், உல்சுரி என்ற கவிக்கோவும் கவிக்கோவும் கஜினி முகமதுவின் அவையை என்ன செய்றார், அலங்கரித்தனர். அவருடைய அவையில் இடம்பெற்றிருந்தனர். முகமது கஜினியை பொறுத்த வரைக்கும் கற்றோரை காமுற்றார், அறிவை போற்றினார், அறிஞர்களை நேசித்தார், கல்வி கலாச்சாரத்தின் திறவுகோல் என்று கருதினார். எனவே அவர் கஜினியில ஒரு பெரும் பல்கலைக்கழகத்தையும் நூலகத்தையும் தோற்றுவித்தார்.
மாபெரும் மசூதியை கட்டினார். வெற்றி கோபுரமும் அவர் என்ன செய்கிறார்? எழுப்பினார். முகமது தன் பெயர் சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். முகமது தன் பெயர் பொறிக்கப்பட்ட சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். சிலை உடைப்பாளர் என்று பெயர் பெற்ற சிலை உடைப்பாளர் என்று பெயர் பெற்ற கஜினி முகமது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானவர். ஸோ அடுத்த வினா பாருங்க. வினா எண் 55. கஜினி முகமது இந்தியாவில் ஆட்சி அமைக்காவிட்டாலும் அவரது படையெடுப்பால் பல விளைவுகள் இந்தியாவில் ஏற்பட்டன. ஸோ அப்படி ஏற்பட்ட விளைவுகள் என்ன? முதல் விளைவுகளானது இந்திய மன்னர்களிடையே நிலவிய ஒற்றுமையின்மை தெளிவாயின. முதல் விளைவு, கஜினி முகமது இந்தியாவில் படையெடுத்தாலும் ஸோ அவருடைய ஆட்சி இங்கே என்ன செய்யல, அமைக்கப்படலை. கஜினியில தான் அவருடைய ஆட்சியானது நடைபெற்றது. ஸோ அப்போ அவருடைய படையெடுப்பால் இந்தியாவில் பல விளைவுகளானது என்ன செஞ்சு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட விளைவுகளில் முதலில் இருக்கக்கூடிய பகுதி இந்திய மன்னர்களிடையே நிலவிய ஒற்றுமையின்மை தெளிவாகியது. இதே போன்று இந்திய அரசர்களின் இராணுவ பிற்போக்கு தன்மையும் பலவீனமும் வெளிப்பட்டது. இவரது பல படையெடுப்புகள் இவருக்கு பின் வந்தோரின் படையெடுப்புகளுக்கு வழிவகுத்தது. 4வது, இந்தியாவில் இஸ்லாம் வேர்விட்டு வளர்வதற்கான சூழ்நிலையை கஜினி முகமதுவினுடைய படையெடுப்பு உருவாயிற்று. இந்தியாவின் பொருளாதாரத்திற்கும் கலைக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியது. சுபிக்கள் என்ற முஸ்லிம் அருந்தொண்டர்கள் சிந்து முஸ்லிம்களுக்கு இடையே கருத்து பரிமாற்றத்தையும் நல் இணக்கத்தையும் நட்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். கஜினி முகமது கஜினியை தலைநகராக கொண்டு அரசை பேரரசாக மாற்றினார். கஜினி முகமது கஜினியை தலைநகரமாக கொண்டு அவருடைய அரசை பேரரசாக மாற்றினார். ஆனால் அவரால் அந்த பேரரசை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து நிரந்தரமாக்க முடியவில்லை. அவர் இறந்த பின்பு கிபி 1030 அவர் இறந்த பின்பு அவருடைய மகன் மசூத் 10 ஆண்டு காலம் கஜினியை ஆட்சி செய்தார். அவரை செல்ஜூக் துருக்கியர் தோற்கடித்து கஜினியை கைப்பற்றி யாமினி பக்ராமை மன்னராக்கினார். எப்பொழுது? 1117. பின்னர் அவரை கோரி மன்னர் தோற்கடித்து 1150 அலனியை கைப்பற்றி வெற்றி கொண்டார். கஜினி கோரி அரசுடன் இணைக்கப்பட்டது. கிபி 1173 கோரி கஜினிக்கும் ஹீரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக மாறியது. ஸோ பின்பு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1187 முகமது கஜினியின் யாமினி வம்சம் முடிவுக்கு வந்தது. அரசியல் புவி ஈர்ப்பு மையம் கஜினியிலிருந்து எங்கு மாறியது? கோரிக்கு மாறியது. கஜினியிலிருந்து கோரிக்கு மாறியது. ஸோ அடுத்த பகுதி பாருங்க, கோர் பகுதி. ஸோ இந்த கோர் பகுதி ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளது. கோர் பகுதி எங்கு உள்ளது? ஆப்கானிஸ்தான் பகுதியில் உள்ளது. ஸோ முகமதுவின் தந்தை பஹாயுதீன் சாம்பின் உசைன் கோர் பகுதியினுடைய மன்னராக இருந்தார். இவரது மகன் சகாயுதீன் கிபி 1150 பிறந்தார். இவரே கோரி முகமது என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்த பகுதியை நல்லா பாருங்க, கோர் பகுதி. இந்த கோர் பகுதி என்பது எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளது. தந்தை பஹாயுதீன் சாம்பின் உசைன் கோர் பகுதியின் மன்னராக இருந்தார். இவரது மகன் ஷகாயுதீன் கிபி 1150 பிறந்தார். இவரே கோரி முகமது என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோரி முகமது இவருடைய தம்பி, சரியா? இவரது தம்பி டாஸ் முகமது கஜினியை ஆட்சி செய்தார். அண்ணன் கோரி முகமதுவின் வலகரமாக செயல்பட்டார்.
கோரி முகமது இறக்கும் வரை அவரது தோன்றா துணையாக இருந்தார். அப்ப கோரி முகமதுவினுடைய தம்பி யார்? மொய்சுதீன், முகமது கஜினியை ஆட்சி செய்தவர். கோரி முகமது முதலாக எந்த ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து முல்தானை கைப்பற்றினார்? முல்தானை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1175. கோரி முகமது முதலாக இந்தியாவின் மீது படையெடுத்து முல்தானை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1175. ஸோ அதற்கு அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு 1176. அதற்கு அடுத்த ஆண்டு உஜ் யாரு? கோரி முகமதுவின் வசமாகியது. அதற்கடுத்து 2 ஆண்டுகளுக்கு பின் 1178 ஆண்டு கோரி முகமது 2வது முறையாக படையெடுத்த போது அவரை அன்கில்வாரை சேர்ந்த 2ஆம் டேஸ் எதிர்கொண்டார்னா பீமதேவர் எதிர்கொண்டார். தன்னை நன்கு தயார்படுத்தி கொண்ட கோரி முகமது வடமேற்கு எல்லை பகுதியில் உள்ள பெஷாவரை கைப்பற்றினார். தன்னை நன்கு தயார்படுத்தி கொண்ட கோரி முகமது வடமேற்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பெஷாவரை என்ன செய்யறாரு? கைப்பற்றுகிறார். இந்த பெஷாவரை கைப்பற்றிய ஆண்டு 1179. ஸோ பின்னர் சியால்கோட் கையகப்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து அவர் கைப்பற்றிய பகுதி சியால்கோட். இந்த சியால்கோட் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1185. அதன் பின் படிப்படியாக சிந்து, லாகூர் ஆகிய பகுதிகளை வென்று பஞ்சாப் முழுவதையும் தன் அரசோடு கோரி முகமது இணைத்து கொண்ட ஆண்டு 1192. என்ன செய்யறாரு? ஒவ்வொரு பகுதியுமே 1 by 1 கைப்பற்றார். சரியா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தெரியும். கோரி முகமது முதல்ல 1175 என்ன செய்யறாரு? இந்தியாவின் மீது படையெடுத்து முல்தானை கைப்பற்றினார். 1176 உஜ் பகுதியை கைப்பற்றாரு. ஸோ அதற்கடுத்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு 1178 கோரி முகமது என்ன செய்யறாரு? 2வது முறையாக படையெடுத்து என்ன செய்யறாரு? பீமதேவரை வெற்றி கொண்டு அன்கில்வாரை சேர்ந்த பீமதேவரை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார். ஸோ தன்னை நன்கு தயார்படுத்தி கொண்ட கோரி முகமது 1179 எல்லை பகுதி, வடமேற்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பெஷாவரை கைப்பற்றினார். அதற்கு பின்பு சியால்கோட்டை கைப்பற்றுகிறார். சியால்கோட்டை கைப்பற்றிய ஆண்டு 1185. அதன் பின் படிப்படியாக சிந்து, லாகூர் ஆகிய பகுதிகளை வென்று 1192 இந்தியா முழுவதையும் பஞ்சாப் முழுவதையும் தன்னுடைய அரசோடு நினைச்சாரு இணைத்து கொண்டார். கோரி முகமது இந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்து வந்தபோது அன்கில்வாரா, டில்லி, அஜ்மீர், கன்னோசி, பண்டேல்கண்டு, மாலவம், வங்காளம் ஆகிய நாடுகளை ராஜபுத்திர மரபினர் ஆண்டு வந்தனர். மிக முக்கியமான பகுதி. கோரி முகமது இந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்து வந்தபோது அன்கில்வாரா, டில்லி, அஜ்மீர், கன்னோசி, பண்டேல்கண்டு, மாலவம், வங்காளம் ஆகிய நாடுகளை எந்த மரபினர் ஆட்சி செய்தனர்னா அதாவது ராஜபுத்திர மரபினர். கோரி முகமதுவின் படையெடுப்பை அன்கில்வாரா அரசர் தற்காலிகமாக தான் தடுக்க முடிந்தது. எனவே கோரி முகமதுவின் படையெடுப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தவர் யாருன்னா அஜ்மீர் அரசன். கோரி முகமதுவினுடைய படையெடுப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தவர் அஜ்மீர் அரசர். அவர் யாருன்னா சவுகான். இவரும் ராஜபுத்திர மரபை சேர்ந்த பிருத்திவிராஜன். ஸோ இதற்கு இடையே பாத்தீங்கன்னா தராயின் என்ற இடத்துல இந்த இரு படைகளுக்கும் என்ன செய்றாங்க? மோதுறாங்க. இதுதான் முதல் தராயின் போர் என்று அழைக்கப்படுது. இதனுடைய காலம் 1191. ஸோ இந்த போர்ல கோரி முகமது என்ன செய்யறாரு?
தோற்கடிக்கப்படுகிறார். முதல் தராயின் போர்ல கோரி முகமது தோற்கடிக்கப்படுகிறார். தோல்வியை கண்டு துவந்து போன கோரி முகமது அடுத்த ஆண்டு அதே தராயின் போர்க்களத்துல பிருத்திவிராஜனை சந்தித்தார். இந்த முறை பிருத்திவிராஜன் பின்பு ராஜபுத்திர மன்னர்களின் துணையுடன் கோரி முகமதுவின் படையை என்ன செய்றாரு, எதிர்கொண்டார். எனினும் கோரி முகமதுவின் இராணுவ தலைமை கட்டுப்பாடான இராணுவம் போர் உத்தி ராஜபுத்திர படையை புறம் கண்டது. தோல்வியை தழுவிய பிருத்திவிராஜன் போர்க்களத்திலிருந்து தப்பிக்க முற்பட்ட போது கைது செய்யப்பட்டார். தலைமையை இழந்த ராஜபுத்திர படை நிலை குலைந்தது. அப்ப இரண்டாம் தாராயின் போர்ல என்ன செய்யறாரு, கோரி முகமது வெற்றி பெறுகிறார். வெற்றியின் உச்சியில் இருந்த கோரி முகமது தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான துருக்கிய அடிமை குத்புதீன் ஐபக்கிடம் படையெடுக்கக்கூடிய பொறுப்பை என்ன செய்யறாரு, ஒப்படைக்கிறார். வெற்றியின் உச்சியில் இருந்த கோரி முகமது தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான துருக்கிய அடிமை குத்புதீன் ஐபக்கிடம் படையெடுக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்தார். பேரரசை விரிவாக்கக்கூடிய பொறுப்பை முழுமையாக குத்புதீன் ஐபக்கிடம் ஒப்படைத்த கோரி முகமது தாய்நாடு திரும்பினார். இந்த காரியத்தை இத்தன்மையால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகு அக்காரியத்தை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அரசியல் வாய்மையை நன்கு அறிந்தவர் யார்னா கோரி முகமது. ஆஜ்மீரை ஆட்சி செய்த பிருத்திவிராஜன் மகனும் அவரது சகோதரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பதவி பூசல் குத்புதீன் ஆஜ்மீரை கைப்பற்ற பேருதவி புரிந்தது. குத்புதீன் ஆஜ்மீரை நினைச்சாரு, கைப்பற்றுகிறார். இந்த ஆஜ்மீரை குத்புதீன் கைப்பற்றுவதற்கு பேருதவியாக இருந்தது ஆஜ்மீரை ஆட்சி செய்த பிருத்திவிராஜன் மகனும் அவருடைய சகோதரரும் ஏற்பட்ட பதவி பூசல். இதனுடைய ஆண்டு 1193. இதே போன்று டெல்லியை ஆட்சி செய்த தோமராவின் எதிர்ப்பும் முறியடிக்கப்பட்டு டெல்லியும் என்ன செய்யப்படுகிறது, கைப்பற்றப்படுகிறது. அடுத்து பாருங்க, குத்புதீன் ஓராண்டில் அஜ்மீர், டெல்லி, பரான், மீரத், அலிகார் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு எதை நோக்கி முன்னேறி சென்றார்னா கன்னௌசியை நோக்கி. குத்புதீன் ஓராண்டு காலம் அஜ்மீர், டெல்லி, பரான், மீரத், அலிகார் ஆகிய பகுதிகளை கைப்பற்றி என்ன செய்யறாரு, கன்னௌசியை நோக்கி முன்னேறினார். கிபி எந்த ஆண்டு கோரி முகமது குத்புதீன் ஐபக்கை இந்தியாவின் வைசிராயராக நியமித்தார். இது குத்புதீன் பயன் கருதா பணிக்கு கிடைத்த பரிசாகும். எந்த ஆண்டு கோரி முகமதுவால் குத்புதீன் ஐபக் இந்தியாவின் வைசிராயராக நியமிக்கப்பட்டார்னா 1195 ஆண்டு. 5 ஆண்டுகள் கிபி 1195 1200 கோரி முகமதுவும் அவரது சகோதரர் கோரியின் ஆட்சியை எதிர்கொண்ட சவால்களை சமாளிப்பதில் தீவிரமாக இருந்தனர். இந்த இடைவெளியில் குத்புதீன் ஐபக் முகமது பக்தியார் கில்ஜியும் கோரி முகமதுவின் இரட்டை போர் வாள்களாக செயல்பட்டனர். அப்ப கோரி முகமதுவின் இரட்டை போர் வாள்கள் யாருன்னா குத்புதீன் ஐபக், முகமது பக்தியார் கில்ஜி. குத்புதீன் ஐபக் ஓராண்டில் அஜ்மீர், டெல்லி, பரான், மீரத், அலிகார் ஆகிய பகுதிகளை வென்ற பின் கோரி முகமதுவுடன் சேர்ந்து சாந்தவார் போர்ல என்ன செய்யறாரு, கன்னௌசியையும் காசியையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜபுத்திர அரசர் ஜெயச்சந்திரனை வென்று காசி, அசினி ஆகிய நகரங்களை கைப்பற்றினார். சரியா, இதனுடைய ஆண்டு 1194. அலிகாரை ஆட்சி செய்த ராஜபுத்திர மரபினர். சரியா, அலிகாரை ஆட்சி செய்த ராஜபுத்திர மரபினர் யாருடைய தலைமையில் துருக்கிய படையெடுப்பாளர்களை துரத்த முயல்வர்? அரிராஜன். அலிகாரை ஆட்சி செய்த
ராஜபுத்திர மரபினர் யார் தலைமையில் துருக்கிய படையெடுப்பாளர்களை துரத்த முயன்றனர்? அரிராஜன். குத்புதீன் ஐபக் அரிராஜனின் கோட்டையை முற்றுகையிட்டு உணவுப் பொருட்கள் செல்ல முடியாமல் தடுத்து விட்டார். தோல்வியை தழுவ விரும்பாத அரிராஜன் தீக்குளித்து இறந்தார். அலிகார் கைப்பற்றப்பட்டது. ஆண்டு கிபி 1195. குஜராத்தை ஆட்சி செய்த சவுகான் ராஜபுத்திர மரபினர் சாளுக்கியரோடும் பிறரோடும் சேர்ந்து ஆஜ்மீரிலிருந்து துருக்கிய படையை விரட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டனர். ஆஜ்மீரிலிருந்து துருக்கியர் படையை விரட்ட முயற்சி மேற்கொண்டனர். யாரு? குஜராத்தை ஆட்சி செய்த சவுகான் ராஜபுத்திர மரபினர் சாளுக்கியரோடும் பிறரோடும் சேர்ந்து. சரியா? ஸோ அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பகுதி பாருங்க. துருக்கிய படை தாக்கப்பட்டது. எனினும் இந்த கூட்டுப்படை குத்புதீன் ஐபக்கால் தோற்கடிக்கப்பட்டது. குஜராத்தின் தலைநகரான அன்கில்வாரா கைப்பற்றப்பட்டது. குத்புதீன் குஜராத்தை ஆட்சி செய்ய ஒரு துருக்கிய ஆளுநரை அமர்த்திவிட்டு டெல்லி திரும்பினார். ஆண்டு 1197. குஜராத் வெற்றிக்கு பிறகு குத்புதீன் ஐபக் குத்புதீன் குஜராத்தை ஆட்சி செய்ய ஒரு துருக்கிய ஆளுநரை அமர்த்திவிட்டு 1197 டெல்லி கிளம்புறார். குஜராத் வெற்றிக்கு பிறகு குத்புதீன் ஐபக் அங்கிங்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு கிளர்ச்சிகளை அடக்குவதில் 5 ஆண்டு காலத்தை என்ன செய்கிறாரு? செலவிடுகிறார். கிளர்ச்சிகள் அடக்கப்பட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்ட குத்புதீன் ராஜபுத்திர சாந்தலர்களின் கோட்டையாக இருக்கக்கூடிய கலிஞ்சார் கோட்டையை முற்றுகையிட்டார். 5 ஆண்டு காலம் ஆங்கு இங்கும் நடைபெறக்கூடிய கிளர்ச்சியை அடக்குவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். கிளர்ச்சிகள் அடக்கப்பட்ட பிறகு தன்னை என்ன செய்கிறார்? நிலைப்படுத்தி கொண்டார். நிலைப்படுத்தி கொண்ட குத்புதீன் ராஜபுத்திர சாந்தலர்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கலிஞ்சார் கோட்டையை முற்றுகையிட்டார். ஆண்டு கிபி 1201 1203. கலிஞ்சார் கோட்டை முற்றுகையிட்ட போது மன்னராக இருந்த பராமார்த்தி தேவன் என்ன செய்றாரு? அகால மரணம் அடைந்தார். குத்புதீன் கலிஞ்சார், மகாபா, கஜிராவோ கோட்டைகளை எளிதாக கைப்பற்றினார். அந்த கோட்டைகள் அனைத்தும் துருக்கிய படைகளின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டது. கோரி முகமதுவினுடைய மற்றொரு போர் ஆளாக இருந்தவர் இக்தியார் உதீன் முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவரும் தெற்கு ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த துருக்கி அடிமையாயிருந்து தனது உடல் குறைபாட்டையும் கடந்து குதிரை ஏற்றத்திலும் இராணுவத்திலும் சிறப்புற்று கோரி முகமதுவினுடைய நம்பிக்கைக்குரிய மற்றொரு தளபதியாக விளங்கினார். குத்புதீன் மத்திய இந்தியாவில் ராஜபுத்திர மன்னர்களை ஒருவர் பின் ஒருவராக வீழ்த்தி கோரி முகமதுவின் பேரரசை விரிவுபடுத்தியதை போன்று பக்தியார் கில்ஜியும் நினைச்சாரு கிழக்கு இந்தியாவில். குத்புதீன் மத்திய இந்தியா, பக்தியார் கில்ஜி கிழக்கு இந்தியாவில் அந்த காரியத்தை மேற்கொண்டார். 200 குதிரைப்படை வீரர்களை கொண்டு, சரியா, 200 குதிரைப்படை வீரர்களை கொண்டு என்ன செய்யப்படுது? பீகாரை தாக்கி கைப்பற்றினார். யாரு? பக்தியார் கில்ஜி 200 குதிரைப்படை வீரர்களை கொண்டு என்ன செய்யறாரு? பீகாரை கைப்பற்றினார். ஆண்டு 1197. நாலந்தாவிலும் விக்ரமசீலத்திலும் இருந்த பௌத்த மடங்கள் என்ன செய்யப்படுது? அழிக்கப்பட்டது. பீகாரை கைப்பற்றிய பக்தியார் வங்காளத்தின் மீது படையெடுத்தார். வங்காளத்தின் மீது பக்தியார் படையெடுத்த ஆண்டு கிபி 1204 1205. வங்காளத்தை ஆட்சி செய்த லட்சுமண சேனர் பக்தியாரின் படையை எதிர்கொள்ளாமல் கோட்டையின் பின்புறமாக
தப்பி ஓடிவிட்டார். பக்தியாரினுடைய நோக்கம் வங்காளத்தை வெற்றி கொண்டு ஆட்சி செய்வது கிடையாது. மாறாக வங்காளத்தை கொள்ளையிட்டு அங்கு கோரி முகமதுவினுடைய ஆதிக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான். பீகாரையும் வங்காளத்தையும் வெற்றி கொண்ட பக்தியார் கில்ஜி இமயமலைக்கு அப்பால் இருந்த திபெத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார். பீகாரை கைப்பற்றினார், வங்காளத்தை கைப்பற்றினார். ஸோ பீகார் வங்காளத்தை கைப்பற்றிய பின் பக்தியார் கில்ஜி என்ன செய்கிறாரு, இமயமலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய திபெத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார். இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1205. காமரூபத்தின் காமரூபத்தினுடைய அரசருடன் நட்புறவு கொண்டு திபெத்தின் மீது படையெடுத்தார். திபெத் படையெடுப்பு பக்தியாருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. பக்தியார் நோய்வாய்ப்பட்டார். அவரது அமீர்களில் ஒருவராக இருந்த அலிமர்தான் என்பவரால் பக்தியார் கில்ஜி கொல்லப்பட்டார். மிக முக்கியமான பகுதி, நோய்வாய்ப்பட்ட பக்தியார் கில்ஜி அவரது அமீர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அலிமர்தான் என்பவரால் கொலை செய்யப்பட்டார். கோரி முகமது சொந்த நாட்டிலேயே இருந்தமையால் அவர் மீது இருந்த அச்சம் நீங்கி பஞ்சாபை ஆட்சி செய்த கோக்கார்கள் கிளர்ச்சி செய்தனர். இவர்கள் லாகூருக்கும் கஜினிக்கும் இடைப்பட்ட பகுதிகளை கைப்பற்றி கொண்டனர். அது மட்டுமல்ல, ஜினாப், சீலம் ஆகிய ஆறுகளுக்கு இடைப்பட்ட நாடுகளை கொள்ளையடித்தனர். இதை அறிந்த கோரி முகமது விரைந்து வந்து குத்புதீன் ஐபக்கின் துணையுடன் கோக்கார்களை முறியடித்து கிளர்ச்சியை அடக்கினார். யாருடைய உதவியுடன்? குத்புதீன் ஐபக்கின் உதவியுடன். ஸோ அடுத்த பகுதி பாருங்க. வெற்றி வாகை சூடிய கோரி முகமது தன் நாட்டுக்கு திரும்பினார். திரும்பும் வழியில சரியா தமாயக் என்ற இடத்துல மாலை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்டார். ஆண்டு 1206. திபெத் தோல்விக்கு பின் பக்தியார் கில்ஜியும் இறந்து விட்டார். எனவே கோரி முகமதுவுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருந்ததால் குத்புதீன் ஐபக் எந்தவித போட்டியுமின்றி டெல்லி சுல்தானாக கிபி 1206 இதன் மூலம் அடிமை வம்சத்தை அவர் என்ன செய்யறாரு, தோற்றுவித்தார். டெல்லி சுல்தானாக அடிமை வம்சத்தை 1206 தோற்றுவித்தார். கோரி முகமது தோல்வி கண்டு துவந்து போகாது முன்னின்று போரிடும் தலை சிறந்த தளபதியாக விளங்கியவர். சரியா, கோரி முகமது தோல்வி கண்டு துவந்து போகாது முன்னின்று போரிடும் தலை சிறந்த தளபதியாக விளங்கினார். இவரது போர் தலைமைக்கு 2ஆம் தரையின் போர் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது. இந்துக்களின் ஆதரவை பெற்ற முதல் முஸ்லிம் மன்னர் யார்னா முஸ்லிம் மன்னர் கோரி முகமது. இந்துக்களினுடைய ஆதரவு பெற்ற முதல் முஸ்லிம் மன்னர் கோரி முகமது. இது கோரி முகமது நிகழ்த்திய கலாச்சார ரசவாத சாதனையாக விளங்கியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் ஏற்படுகிறது. அரேபியருக்கு அடுத்து டெல்லி சுல்தானம். இந்த டெல்லி சுல்தானத்தில் அடிமை வம்சம் முதல் வம்சமாக விளங்குகிறது. அப்ப கிபி 1206 கிபி 1290 வரை 1206 1290 வரை டெல்லியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த அடிமை அரசர்கள் அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. கோரி முகமதுவினுடைய படையெடுப்புகள் இந்தியாவில் துருக்கியர் ஆட்சி ஏற்பட வழிவகுத்தன. அவரது அடிமை தளபதி குத்புதீன் ஐபக் இந்த ஆட்சியின் முதல் மன்னராக இருந்தார். எனினும் இவர் தோற்றுவித்த வம்சம் என்ன செய்யப்படுது, அடிமை வம்சம் என்று சித்தரிக்கப்படுகிறது. முதல் மன்னர் அடிமை வம்சத்தினுடைய முதல் மன்னர் குத்புதீன் ஐபக். இவருடைய காலம் 1206 1210.
டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் மன்னர், அடிமை வம்சத்தினுடைய முதல் மன்னர். இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை தோற்றுவித்தவர். லாகூரை தலைநகரமாக கொண்டு 4 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். டெல்லியில அடிமை வம்சத்தை தோற்றுவித்த குத்புதீன் ஐபக்கினுடைய தலைநகரம் எதுனா லாகூர். எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்? 1206 1210 வரை 4 ஆண்டு காலம் அடிமை வம்சத்தின் அரசராக விளங்கினார். குத்புதீன் துருக்கிய இனத்தை சேர்ந்தவர். இவருடைய தாய் தந்தையர் துருக்கியர்கள். இளம் வயதிலேயே கைதாகி அடிமையாக விற்கப்பட்டவர்தான் இந்த குத்புதீன் ஐபக். தோற்ற கவர்ச்சி இல்லாவிட்டினும் துடிதுடிப்பாக இருந்தார். குதிரை ஏற்றமும் போர் பயிற்சியும் பெற்றிருந்தார். இவரது அறிவு, ஆற்றல், இளமை துடிப்பு, சுறுசுறுப்பு, முனைப்பு, ஆர்வம் ஆகியவற்றால் கவரப்பட்ட கோரி முகமது என்ன குத்புதீனை விலை கொடுத்து வாங்கினார். 2ஆம் தராயின் போருக்கு பின் 1192 2ஆம் தராயின் போர். முதல் தராயின் போர் 1191. இந்த 2ஆம் தராயின் போருக்கு பின்பு குத்புதீனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து இந்திய பகுதிகளை அவரிடம் ஒப்படைத்தவர் கோரி முகமது. இந்திய பகுதியை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைத்தவர் கோரி முகமது. குத்புதீன் ஐபக் கோரியை கஜ்னியில் சந்தித்த போது முகமது குத்புதீனை இந்திய பகுதிகளுக்கு வைசிராயராக நியமித்தார். கோரி முகமது இறந்த பின்பு 1206 அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் கியாசுதீன் கோரியை ஆட்சி செய்து கொண்டு குத்புதீனை முறையாக அடிமை நிலையிலிருந்து விடுவித்து சுல்தான் இந்திய பகுதிகளின் ஆட்சியாளர் என்ற பட்டத்தை கொடுத்து அங்கீகரித்தார். குத்புதீன் ஐபக் முதல் முழுமையான டெல்லி சுல்தானாக ஆட்சியை தொடர்ந்தார். இவர் தோற்றுவித்த வம்சம் குத்பி வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. குத்புதீன் ஐபக் முதல் டெல்லி சுல்தானாக லாகூரை தலைநகரமாக கொண்டு எளிமையாகவும் திறமையாகவும் ஆட்சி செய்தார். துருக்கிய போட்டியாளர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக சமரச கொள்கையை கடைபிடித்தவர் குத்புதீன் ஐபக். இவரது சகோதரியை சிந்து பகுதிக்கு பொறுப்பாக இருந்த நாசிகுப்தீன் என்பவருக்கு மனம் முடித்து வைத்தார். குத்புதீன் ஐபக் தன்னுடைய சகோதரியை சிந்து பகுதிக்கு பொறுப்பாக இருந்த நாசிகுப்தீன் என்பவருக்கு மனம் முடித்து வைத்தார். சரியா? அடுத்த பகுதி பாருங்க. மகளை திறமை மிக்க இல்துமிஷுக்கு மனம் செய்து விட்டார். குத்புதீன் ஐபக் இவரே தாஜ் உத்தீன் என்ற அடிமை அதிகாரியினுடைய மகளை மணந்து கொண்டிருந்தமையால் மிகுந்த சமூக செல்வாக்கு பெற்றிருந்தார். மக்களுக்கு தாராளமாக உதவி செய்தார். இதன் காரணமாக குத்புதீன் ஐபக் லக்பக்ஷா, அதாவது லட்சங்களை அள்ளி கொடுப்பவர். லக்பக்ஷா என்றால் லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் என்பது பொருள். லக்பக்ஷா என்று அழைக்கப்பட்டார். டெல்லியிலும் ஆஜ்மீரிலும் அருமையான மசூதிகளை கட்டியவர் குத்புதீன் ஐபக். இவ்விரு மசூதிகளும் இந்திய கட்டடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்டது. டெல்லியிலும் ஆஜ்மீரிலும் கட்டப்பட்ட மசூதிகள் இந்திய கட்டடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்ட மசூதிகள். குத்புதீன் ஐபக் ஹாசன் நிசாமி, பக்ரே முதீர் போன்ற மேதைகளுக்கு புரவலராக இருந்தார். இந்த மாமன்னர் சூபி துறவி குவாஜா குத்புதீன் பக்தியார் நினைவாக டெல்லியில புகழ்பெற்ற குதுப்பினார் கோபுரத்தை கட்ட துவங்கியவர். நல்லா கொஞ்சம் கட்ட துவங்கியவர், கட்டி முடித்தவர் வேறொருவர். இந்த மாமன்னர் யாரு? குத்புதீன் ஐபக். சூபி துறவியாக விளங்கக்கூடிய குவாஜா குத்புதீன் பக்தியார் என்பவருக்கு டெல்லியில புகழ்பெற்ற குதுப்பினார் கோபுரத்தை கட்ட துவங்கியவர். எனினும் இவர் இந்த கோபுரத்தை கட்டி முடிப்பதற்கு முன்பு போலோ விளையாடும் பொழுது குதிரையிலிருந்து விழுந்து உயிர் நீத்தார். ஆண்டு 1210. கிபி
1210 உயிர் நீத்தார். குத்புதீன் ஐபக்கின் அகால மரணத்தால் வாரிசு நெருக்கடியானது ஏற்பட்டது. லாகூரில் செல்வாக்கு பெற்றிருந்த துருக்கி செல்வந்தரும் அமீர்களும் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆரம் ஷா என்பவரை என்ன செய்றாரு, டெல்லி அரியாசனத்தில் அமர்த்தினர். இவருடைய காலம் கிபி 1210 1211 வரை. இவருடைய காலம் 1210 முதல் 1211 வரை. ஆளுமை ஆற்றலும் போர் திறமையும் மிக்க குத்புதீன் ஐபக்கின் மருமகன் ஆரம் ஷாவை தோற்கடித்து, குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகன் ஆரம் ஷாவை தோற்கடித்து டெல்லி ஆட்சியை என்ன செய்யறாரு, கைப்பற்றினார். டெல்லி ஆட்சியை கைப்பற்றினார். அவர் யார்னா சம்சுதீன் இல்துட்மிஷ். கிபி 1211 கைப்பற்றி 1236 வரை ஆட்சி புரிந்தார். ஆரம் ஷாவின் 8 மாத கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. எனவே டெல்லி சுல்தானியத்தின் உண்மையான தோர்த்த கர்த்தாவாக இல்துட்மிஷ் விளங்கினார். இல்துட்மிஷின் தந்தை இலம்கான் துருக்கி இல்பாரி குலத்தை சேர்ந்தவர். இல்துட்மிஷினுடைய தந்தை இலம்கான் துருக்கி இல்பாரி குலத்தை சேர்ந்தவர். வசதியான குடும்பத்தில் பிறந்த இவரை இவரது உறவினர் சிலர் அடிமையாக பெற்றுவிட்டனர். இளமை துடிப்பும் அறிவு ஆர்வமும் ஆளுமை திறனும் மிக்க இல்துட்மிஷ் பாக்தாத் ஆன்மீகவாதிகளின் இறை உணர்வு கோட்பாட்டால் கவரப்பட்டவர். அதன்பின் கஜினி அடிமை சந்தைக்கு கொண்டு வரப்பட்ட இல்துட்மிஷை 1000 தங்க நாணயங்களை கொடுத்து யார் வாங்குறாரு, கோரி முகமது வாங்கினார். இந்த இல்துட்மிஷின் ஆற்றல்களால் மிகவும் ஈர்க்கப்பட்ட குத்புதீன் ஐபக் 100,000 பொற்காசுகள் கொடுத்து வாங்கினார். அது மட்டுமல்லாமல் அவரது பெண்ணையும் என்ன செய்றாரு, மனம் முடித்து வைத்தார். இதனால் தான் இல்துட்மிஷ் அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அப்போ நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம், அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இல்துட்மிஷ். இந்த இல்துட்மிஷின் மரபு ஷாம்ஷி அல்லது இல்பாரி வம்ச வழியாகும். டெல்லி செல்வந்தர்கள் மற்றும் அமீர்களின் ஆதரவோடு ஆட்சியை பிடித்த சம்சுதீன் இல்துட்மிஷ் பல சவால்களை ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டியதாயிற்று. இவற்றில் இவர் சந்தித்த மிக முக்கியமான சவால்கள் என்னன்னா 3 சவால்களை சந்தித்தார். 3 முக்கிய சவால்களை ஒரே நேரத்தில் நினைச்சாரு சந்திக்கிறார். ஸோ ஒன்று, கஜினியை ஆண்ட யால்துஸ், முல்தானின் ஆட்சியாளர் குபாட்ஷா, லக்னௌட்டியின் அலி மர்தான் இவர்களின் எதிர்ப்புகளை தவிர இல்துட்மிஷுக்கு வேறு பல சிக்கல்களும் இருந்தது. அடிமை அல்லாத துருக்கி செல்வந்தரும் அமர்களும் ஒரு அடிமையின் அடிமை டெல்லி சுல்தானாவதை விரும்பவில்லை. மேலும் ஜலோர், ராந்தம்போர் ராய்கள் துருக்கியர் ஆட்சியை விரும்பாது டெல்லியின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டனர். இவை யாவற்றையும் விட மங்கோலியர் படையெடுப்பு இல்துட்மிஷ் எதிர்கொள்ள வேண்டிய மிக பெரிய சவாலாக விளங்கியது. இல்துட்மிஷ் எதிர்கொண்ட சவால்களை 3 கட்ட நடவடிக்கையால் அவர் முறியடித்தார். முதல் நடவடிக்கை கிபி 1210 1220 வரை இவரது ஆட்சிக்கு எதிராக விரோதிகளை அடக்கினார். இரண்டாவது நடவடிக்கை கிபி 1221 1227 வரை செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியர் படையெடுப்பை முறியடித்தார். மூன்றாவது கிபி 1227 1236 வரை பிற உட்புற எதிர்ப்புகளை எதிர்கொண்டு தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தியவர் இல்துட்மிஷ். இல்துட்மிஷின் விரோதிகளாக இருந்த இஸ்மைலிஸ் இவர் டெல்லி மசூதியில் தொழுகையில் இருந்தபோது கொலை முயற்சி செய்தனர். இக்கொலை முயற்சியிலிருந்து தப்பிய ஷம்சுதீன் இல்துட்மிஷ் கிபி 1236 அமைதியாக உயிர் நீத்தார். சரியா?
ஸோ இந்த பகுதியில் 130 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ மீதி பகுதியை 2வது பகுதியில் பார்ப்போம். ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு சுபிக்குழுவின் சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.